ஸ்ரீ முத்துமாரி அம்மனின் ஆடி மாத அருள் பெற அனைவரும் வருக. கோலார் தங்கவயல் ஓரியண்டல் பகுதியில் 80ஆம் ஆண்டு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆடி திருவிழா. கோலார் தங்கவயல் ஓரியண்டல் லைன் கோழமண்டல் போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருக்கோவிலில் 80ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள இத்திருவிழாவில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஸ்ரீ முத்துமாரி அம்மனின் திருவருளை பெறவும் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்யவும் தங்கவயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த அனைத்து பக்தர்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு விழா பஞ்சாயத்து சார்பில் அன்புடன் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு திரு வி.சி. கணேசன், திரு சண்முகம், திரு ஜெயசீலன், திரு நீதிபதி, திரு கீர்த்திசீலன், திரு சம்பத், திரு வி.சி. நடராஜன், திரு ஜெகநாதன், திரு பழனி, திரு சந்திரகுமார் உள்ளிட்ட விழா பஞ்சாயத்து நிர்வாகிகள் விடுத்துள்ளனர். அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும், ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெறட்டும் என பக்தர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைவரும் வருக, அம்மனின் அருள் பெருக. அன்பார்ந்த ஓரியண்டல் வட்டார பொதுமக்களே, தங்கவயல் மக்களே, நமது ஓரியண்டல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் இந்த ஆண்டு 80ஆம் ஆண்டு திருவிழா. ஆண்டுதோறும் சிறப்பாக திருவிழா நடைபெறுவது இயல்பு. இன்னைக்கு 80ஆம் ஆண்டு திருவிழா என்ற ஒரு சிறப்பு. அதுக்கு வருகின்ற 13, 14, 15, 16 ஆகிய நாட்களில் சிறப்பான திருவிழாவை ஏற்பாடு செய்து ஓரியண்டல் பகுதி பஞ்சாயத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வசூல் கூட செய்திருக்கோம். அந்த மாதிரி திருவிழா நடைபெறுவதற்கு எங்களுக்கு வருகின்ற நாட்களில் திருவிழா நடைபெறும் போதே எங்களுக்கு முழு ஆதரவு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 13ஆம் தேதி பால்குடம் அன்னைக்கே அன்னதானம். அதோடு 14ஆம் தேதி நம்ம கூழ் ஊத்துறது, தேர் போகிறது, அன்னைக்கும் அன்னதானம் இருக்கு. அதுக்கு அடுத்த நாளும் சிறுவர் போட்டி நடனம் இருக்கு, அன்னைக்கும் அன்னதானம் இருக்குது. அதே போல 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி, அதுவும் இருக்குது. எல்லாரும் நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு தந்து திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் நமது பகுதியின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக சிறப்புடன் நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். இன்னைக்கு இந்த முறை என்ன சிறப்புன்னு சொன்னா, இன்னைக்கு பழைய காலத்து போல நைட்டு தேர் வரும்போது அந்த குச்சி நடனம், பொய்க்கால் குதிரை அதெல்லாம் வச்சிருக்கோம். அது சிறப்பாக நடைபெறுது. எல்லோரும் ஒத்துழைப்பு தரணும். 13, 14, 15 ஆகிய 3 நாட்களிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். இங்கே டேபிள் போட்டு சேர் போட்டு வழங்குறோம். 13ஆம் தேதி அன்னதானம் சாம்பார் ரைஸு, 14ஆம் தேதி பிரியாணி போடுறோம், 15ஆம் தேதியும் கீ ரைஸு அதுக்கு தகுந்த மாதிரி போடுறோம். அதனால பகுதி பொதுமக்கள் எங்களுக்கெல்லாம் ஆதரவு தந்து இது சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்க வழிவகுக்கணும். தேரும் இந்த முறை சரியான 7:30 மணிக்கு தேர் விட்டுருவோம், 10:30 மணிக்கு கோயில் அடங்கும். அதே போன்று இது கூழ் ஊற்றுதல் கூட கரெக்டா 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் கூழ் ஊற்றுதல் ஸ்டார்ட் ஆயிடும். 1:30 மணிக்கு மேல அன்னதானம் நடைபெறும். அதனால வருகின்ற எங்களுக்கு ஆதரவு தருகின்ற இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு தராங்கன்னா காப்பு கட்டுதல், அதான் காப்பு கட்டுதல் 13ஆம் தேதி நைட்டு காப்பு கட்டுறது இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு பெருவாரியான ஆதரவு தந்திருக்கீங்க. பஞ்சாயத்து தலைவர், செக்ரட்டரி மற்றும் தர்மகர்த்தா அவங்க தலைமையில் நடக்குது. விழாக்குழு எங்களுக்கு முழு ஆதரவு தராங்க. அந்த விழாக்குழு நம்ம லைன்ல பெரியவங்க எல்லாம் கூட ஆதரவு தராங்க. அந்த ஆதரவு வச்சுதான் நாங்க சிறப்பா திருவிழா நடப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கோம். அந்த விழாக்குழுல இருக்கின்ற பெரிய மதிப்புக்குரிய பெரியவர்கள் கூட இன்னைக்கு அவங்க எங்களுக்கு முழு ஆதரவு தந்திருக்காங்க. இன்னைக்கு லைன் உள்ள கூட வசூலுக்கு போனோம். கிறிஸ்தவ மக்கள் கூட முன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரியும். நாங்க யாரும் கண்டிஷன் பண்ணி நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும்னு யாரையும் கேட்கல. அவங்களே முன் வந்துட்டாங்க. 50 ரூபாய் உங்களால முடிஞ்சா கூட கொடுங்க, போதும். உங்க யாரும் கண்டிஷன் கிடையாது. அப்படிதான் நம்ம லைன்ல நாங்க வசூல் பண்ணியிருக்கோம். அவங்களே முன் கொடுத்ததை வசூல் பண்ணி தான் இந்த திருவிழா நடத்துறோம். திருவிழா நடப்பதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரியும். திருவிழா நடைபெறும் வரும் எந்த சிறு சச்சரவும் இல்லாம நீங்க எங்களுக்கு ஆதரவு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்றோம். முத்துமாரியம்மன் ஆலயத்தின்
ஓரண்டில் வட்டம் தங்கவயல் 80ஆம் ஆண்டு கூழூற்று நிகழ்ச்சியானது சிறந்த முறையில் பஞ்சாயத்தார்கள் மற்றும் கோயில் கமிட்டியார் மற்றும் அதனை சார்ந்த பெரியவர்கள் முன் வந்து இந்த திருவிழாவை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வாலிப நண்பர்களும் பெரியவர்களும் பக்த கோடிகளும் எல்லா மன்றத்தாரும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும்படி உங்களை மிகவும் பணிவன்புடன் விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஓரியண்டல் பகுதியில் 80 வருஷம் ஆயிட்டோம். இன்னைக்கு 81வது ஆண்டாக இந்த திருவிழா நடைபெற இருக்கின்றது ஓரியண்டல் வட்டத்தில். இந்த திருவிழாவில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறாங்க. மதத்தை தாண்டி இந்த காலம் இல்லை, 80 வருஷமாக இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. கிறிஸ்டின்ஸு இந்து சேர்ந்து நடத்துகிற திருவிழா எதுனாக்கா ஓரண்ட் லைனில் மாரியம்மா கோயில் திருவிழா தான். அதுவே மாதிரி இந்த வருஷமும் நடந்துன்னு இருக்குது. நம்ம எஸ்பிஐ கூட போயிட்டு கேட்டப்போ சொன்னார், நல்லா ஜாலியாக பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, பட்டு எந்த சச்சரவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்றாற் போல் இந்த வருடம் 80வது வருடம் இருக்கிறதுனால தொட்டு வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது என்று பஞ்சாயத்து தலைவர் அருமை சகோதரர் VC கணேசன், செயலாளர் ஜெய்சிலன், உபத்தலைவர் நீதிபதி மற்றும் பொருளாளர் கீர்த்திசீலன் இவர்கள் தலைமையிலும் தர்மகர்த்தா வள்ளல் முனுசாமி முன்னணியிலும் இந்த திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்ப நல்லா நடக்கும். இதுக்கு பொதுமக்கள் எல்லாமே ஆதரவு கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு 4 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இதில் வந்து சின்ன சச்சரவு கூட இல்லாமல் நடத்தும்படி நம்ம எஸ்பி சார் சொல்லியிருக்கிறாரு. அது பிரகாரம் நம்ம நடத்துவோம்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.